இஸ்ரோவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நாராயணன் தொலைபேசி வாயிலாக மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்துள்ளார். அதனை தற்பொழுது பார்க்கலாம். சார், இஸ்ரோவுடைய தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. மாலை முரசு தொலைக்காட்சி சார்பில் வாழ்த்துக்கள். நன்றி. இப்ப இஸ்ரோவுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. ககன்யான் போன்ற திட்டங்கள் இருக்கு. எப்படி எடுத்து போக போறோம்? பெரிய பொறுப்பு வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அது இது ஒரு பெரிய பொறுப்பு பிரைம் மினிஸ்டர் தந்திருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இப்போ இஸ்ரோல நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. ஆட்களை கொண்டு போய் ககன்யான் ப்ரோக்ராம், புதுசாட்டு ராக்கெட் டெவலப்மெண்ட், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ராக்கெட் டெவலப்மெண்ட், தென் அந்த சந்திரயான் 4 அங்க போய் சாம்பிள் எடுத்து வரக்கூடிய ப்ரோக்ராம், அப்புறம் நிறைய நேவிகேஷன், கம்யூனிகேஷன், எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்லாம் லான்ச் பண்ண வேண்டியிருக்கு. அது மாதிரி நிறைய நிறைய ஆக்டிவிட்டிஸ் கையில இருக்கு. இதை ஒரு டீம் ஆட்டு நாங்க we are going to take it forward. இஸ்ரோ சந்திரயான் வெற்றிக்கு பிறகு பெரிய அளவுல உலக அளவுல பேசப்படக்கூடிய ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையமா மாறி இருக்கு. அதோடைய தலைவரா இப்ப இன்னும் கூடுதலா பொறுப்பேற்க போறீங்க. இன்னும் கூடுதலா LPSCல இருந்து உயர்வு பெற்று இப்ப போயிருக்கீங்க. என்னென்ன மாதிரியான கடமைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நிறைய சவால்கள் இருக்கு. ஏன்னா எல்லாம் புது புது டெவலப்மெண்ட்ஸ், ப்ரொபல்ஷன் சிஸ்டம் மாத்திரங்கள்ல புது ராக்கெட் லான்ச் வெஹிக்கிள் டெவலப் பண்ணணும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச்சர்னு சொல்லுவோம். 30,000 கிலோகிராம் இடையில உள்ள கொண்டு போகக்கூடிய ராக்கெட் ஆகும். அதே மாதிரி சந்திரயான் 4 ப்ரோக்ராம், ஆட்களை கொண்டு போகக்கூடிய அந்த ப்ரோக்ராம் G1 மிஷன் சொல்லுவோம். ககன்யான் ப்ரோக்ராம் அது G1. இந்த வருஷம் நாங்க ஆள் இல்லாம அனுப்ப போறோம். இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஓகே சார். சார், இந்த வாய்ப்பை எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க சார்? இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு தந்திருக்கிறாங்க ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர். இது ISR ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன். அதை லீட் பண்றதுக்கு தந்த ஒரு வாய்ப்பு, பெரிய ஒரு வாய்ப்பு. பட் இங்க எல்லாருமே நல்லா வேலை பார்ப்பாங்க. அதனால எல்லாரையும் கைட் பண்ணி அப்படி நல்ல ஒரு இந்த இந்திய நாடு வளர்ந்த நாடாட்டு மாறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதுக்காக உள்ள எல்லா வேலையும் செய்யறதாட்டு முடிவு எடுத்திருக்கோம். நிச்சயமா சார். உங்களுடைய வழிகாட்டுதல்ல இஸ்ரோ இன்னும் பல உயரங்களை பெற வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நன்றி. நன்றி சார். நன்றி.